முன்னதாக இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோயிலில் இன்று குடமுழுக்கு விழா. ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்கிறார் பிரதமர் மோடி. ராமர் கோயிலில் காலை 11 மணி அளவில் தொடங்கும் சிறப்பு பூஜையில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. நண்பகல் 12:05 மணி முதல் 12:55 மணிக்குள் சிலை பிரதிஷ்டை. லேசர் விளக்குகளால் ஒளி வெள்ளத்தில் மிதந்த அயோத்தி நகரம். ராமர் கோயில் உட்பட நகரமே வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ரஜினிகாந்த், தனுஷ், கங்கனா ரனாவத் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்பு. அரசியல் தலைவர்கள், ஆன்மீக குருக்களும் அயோத்தியில் குவிந்தனர். ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி நாடு முழுவதும் மின்னொளியில் ஜொலிக்கும் கோயில்கள். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற மகா ஆரத்தியில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பங்கேற்பு. ஆண்டுகளுக்கு பின்னர் கோயிலுக்குள் குடியேறிய அயோத்தி ராமரின் பழமையான சிலை. கொட்டகையிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் கொண்டுவரப்பட்ட சிலை புதிய சிலைக்கு எதிரில் வைக்கப்பட உள்ளது. ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை நேரலை செய்ய காவல்துறை அனுமதி மறுப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. பூஜைகள் உள்ளிட்ட வழக்கமான எந்த நிகழ்ச்சிக்கும் தடையில்லை என அமைச்சர் சேகர்பாபு பதில். ஒடிஷாவின் பூரியில் தீக்குச்சிகளால் உருவாக்கப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோயிலின் மாதிரி. தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள கோயிலை ஆர்வத்துடன் பார்த்து ரசிக்கும் மக்கள். அயோத்தி ராமர் கோயில் திறப்பால் மின்னொளியில் ஜொலிக்கும் சீதாயின் தாயகமான ஜனக்பூர். நியூயார்க்கன் டைம்ஸ் சதுக்கத்தில் லட்டு கொடுத்து ராமர் கோயில் திறப்பை கொண்டாடும் இந்தியர்கள். தெற்கில் விடியல் பிறந்தது போல இந்தியா முழுவதும் விடியல் பிறக்கும். திமுக இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. தெற்கில் விடியல் பிறந்திருக்கிறதை போல விரைவில் இந்திய நாடு முழுவதும் விடியல் பிறக்கும்ன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். மாநாட்டு மேடையிலேயே முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களுக்கு, தகுதியான இளைஞர்களுக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை கொடுங்க. ராமேஸ்வரம் அருகே கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம். कहें तो दौरे पर हैं और 11 दिन का தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரையில் மலர் தூவி சிறப்பு பூஜை. சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற 47வது புத்தக காட்சி நேற்றுடன் நிறைவு. சுமார் 11 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெற்றதாக பாபாசி தகவல். தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளுக்கும் தலா 3 பேர் கொண்ட உத்தேச வேட்பாளர் பட்டியலை அனுப்புக. மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய தலைமை உத்தரவு. நீட்
தேர்வுக்கு எதிராக இணையம், அஞ்சல் மூலம் 85 லட்சம் பேர் கையெழுத்து. குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்க உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் பதிவு. அசாமில் ராகுல் காந்தியின் நடைபயணத்தை இடைமறித்து முற்றுகையிட்ட பாஜக தொண்டர்கள். மோடி என கோஷமிட்டவர்களை நோக்கி பிளையிங் கிஸ் கொடுத்த ராகுல். அவசர சிகிச்சைகள் இன்று வழக்கம் போல வழங்கப்படும் என ஜிப்மர் மருத்துவமனை விளக்கம். அரை நாள் விடுமுறைக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் இன்று வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிடுகின்றனர். ஆம்பூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்து. தாய், மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். பில்கிஸ் பானு வழக்கின் குற்றவாளிகள் கோத்ரா கிளை சிறையில் சரண். உச்சநீதிமன்றம் விதித்த கெடு முடிவடைந்ததை அடுத்து 11 பேரும் சரணடைந்தனர். மதுபோதையில் ஷகிலா தான் தன்னை தாக்கியதாக வளர்ப்பு மகள் ஷீதல் குற்றச்சாட்டு. வழக்கறிஞரும் சேர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் விளக்கம். அயோத்தியில் வரலாற்று சிறப்புமிக்க கோவில் கட்டி தற்போது இன்று குடமுழுக்கு நடைபெறவிருக்கிறது. குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படவிருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் இணையவிருக்கிறார்கள். நாள் முழுவதும் நேரலையை தொடர்ந்து வழங்கவிருக்கிறோம். இந்த கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி பிரபலங்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பல்வேறு முக்கிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போதைய விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்கிறது? யார் யாருக்கெல்லாம் மட்டும் அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு? எதுவரையில் மட்டும் அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கு? பிரதிஷ்டைக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்து தற்பொழுது அந்த நாளும் எட்டியிருக்கும் நிலையில் அயோத்தி நகரம் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அதனை ஏற்ற வகையில் பல்வேறு பாதுகாப்பு பணிகளும் தற்பொழுது இந்த நகர் முழுவதுமே செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை, ராபிட் ஆக்ஷன் போர்ஸ், எஸ்பிஜி, என்எஸ்ஜி உள்ளிட்ட 8 பிரிவை சார்ந்த பாதுகாப்பு வீரர்கள் இங்கு பல்வேறு பணியில் அவர்கள் அமர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், சிறப்பு விருந்தாளர்கள் மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று இங்கு அயோத்திக்கு வந்திருக்கும் நிலையில் அந்த ஏற்பாடுகள் அனைத்தையுமே காவல்துறை சார்பாக செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் நிற்கும் பகுதி என்பது லதா மங்கேஷ்கர் சவுக் என்ற பிரபலமான அயோத்தியினுடைய மைய பகுதியாகும். இந்த வழியில் தான், அதாவது ராம் பாதை என அழைக்கப்படும் இந்த வழி மூலமாகத்தான் ராமர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அந்த வழி நெடுகிலும் தற்பொழுது அங்கீகார அட்டை இல்லாமல் யாருக்கும் அனுமதி என்பது கிடையாது. அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்குமான ஒரு அங்கீகாரத்தையும் அவர்கள் இங்கு தங்கியிருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு ஆதாரத்தை கண்டு மட்டுமே அவர்கள் அனுப்பப்படுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் வாகனங்கள் எதற்கும் அனுமதி இல்லை. காவல்துறை மற்றும் அனுமதி அங்கீகாரம் பெற்ற அந்த வாகனங்களுக்கு மட்டுமே இந்த பாதை வழியாக செல்வதற்கும் மற்றவர்கள் நடந்து செல்வதற்குமான அனுமதி தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. 8 மணிக்கு பிறகு யாருக்கும் இந்த சாலை வழியாக, அதாவது ராம் பாதை வழியாக கோவிலுக்குள் செல்வதற்கான ஒரு அனுமதி என்பது கிடையாது என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இந்த வழி நெடுகிலுமே வண்ண வண்ண பூக்கள், விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கோவில் வழி நெடுக, அதாவது சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ஒரு அலங்காரங்களானது செய்யப்பட்டு ராமனுடைய அந்த கட்டவுட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியாவுடைய 13 மொழிகளில் இந்த பாதைக்குரிய பெயர்களும் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் அங்கங்கே வழிநடைகளும் பலகைகள், பதாகைகளானது வைக்கப்பட்டுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இன்றைய அந்த நிகழ்வை பொறுத்த அளவில் சரியாக 10 மணி முதல் அங்கே அதிகாரப்பூர்வமான நிகழ்வுகள் என்பது தொடங்க இருக்கும். இதற்காக சுமார் 4000 சாதுக்கள் இந்தியா முழுவதிலும் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் RSS மற்றும் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய 106 தலைவர்களும்
இன்றைய இந்த நிகழ்விலும் பங்கேற்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைசார் தலைவர்களும் இங்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 800 இண்டஸ்ட்ரியலிஸ்ட், 192 விளையாட்டு வீரர்களுக்கான அழைப்பானம் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் மட்டுமல்லாமல் திரையுலக பிரபலங்களும் இன்றைய இந்த நிகழ்வில் மாபெரும் விழாவில் அவர்கள் அயோத்திக்கு நேரடியாக வந்து கோவிலில் நடைபெற உள்ள அந்த பிரண் பிரதிஷ்டா என அழைக்கப்படும் குழந்தை ராமர் சிலையினுடைய அந்த பிரதிஷ்டையில் பங்கேற்கொள்வதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். தமிழகத்திலிருந்தும் முக்கியர்களான ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் உள்ளிட்டவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் டிசிஎஸ் நிறுவனத்துடைய தலைமை அதிகாரி என் சந்திரா உள்ளிட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்டும் இவர்கள் வந்து இங்கு அயோத்தியாவிற்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய விழா முடிந்த பிறகு அவர்கள் அனைவருமே பிற்பகல் கோவிலில் நேரடியாக ஒரு சுவாமியினுடைய அர்ச்சனை செய்ய உள்ளதாகவும் தற்பொழுது தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையுடைய தலைவர் சம்பத் ராய் தெரிவித்திருக்கிறார். இந்த பகுதி, அதாவது தற்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ராம்பர் பாதை பகுதியிலும் பல்வேறு இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய அந்த கலை நிகழ்ச்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வழிநடைகளும் இது போன்ற ஒரு சிறிய மேடைகள் அமைத்து அதில் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த பல்வேறு கலாச்சார விழாக்களானதும் நடைபெற்று வருகிறது. ஜண்ட மேளம் உள்ளிட்ட பல்வேறு மேளங்களானதும் அளிக்கப்பட்டு ராமருடைய பாடல்களானது தொடர்ந்து பாடப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுசித்ரா, அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது, கலை நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு மேடைகள் அமைத்து சிறு சிறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகளானது ராமர் பாடல்களை பாடி அங்கு மக்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது தனியான அறிவுறுத்தல்கள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பாக என்ன மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு? இங்கே அயோத்தியில் இருக்கும் மக்களுக்கான ஒரு பிரச்சனை என்பது அவர்கள் இன்று யாரும் இந்த ராமர் பாதையில் வெளிவர வேண்டாம், அதற்கான ஒரு அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பை காவல்துறை அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக வாகனங்கள் மூலமாகவும் ஒலிபெருக்கி மூலமாகவும் தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் இங்கு பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கும் பக்தர்களுக்கும் அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களை விட்டு வெளியே வர வேண்டாம், அதாவது குறிப்பிட்ட நேரம் வரையிலான 3 மணி நேரத்திற்கு எந்த ஒரு நகரமும் இருக்காது, அதுவரை அவர்கள் அதற்கு ஏற்பாடுகளுக்கு ஏற்ற போல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் எமர்ஜென்சி சேவைகளானது எப்பொழுதும் இருக்கும், அதாவது மருத்துவ சேவைகள் மற்றும் காவல்துறை சேவைகள் என்பது எப்பொழுதும் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது காவல்துறை செய்திருக்கிறது. தேவையான இடங்களில் மருத்துவ எமர்ஜென்சிக்காக அங்கங்கு மருத்துவ வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் அந்த மருத்துவ வாகனங்களை அணுகலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் 10 மணிக்கு பிறகு, இன்று காலை 10 மணிக்கு பிறகு யாரும் அந்த குறிப்பிட்ட பாதை வழியாக செல்ல வேண்டாம், அதற்கு மாற்றாக வழங்கப்பட்டுள்ள பிற பாதைகள் வழியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது இங்கிருக்கும் அனைத்து உள்ளூர் பொதுமக்களுக்கும் சரி, வெளியிலிருந்து அயோத்திக்கு வந்திருக்கும் ராம பக்தர்களுக்குமான ஒரு பொதுவான அறிவிப்பாக வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது.